புதுச்சேரியில் அமைச்சர் சாய் சரவணகுமார் ராஜினாமா செய்த நிலையில் அவரது ஆதரவாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்த சாய் சரவணகுமார் நேற்று தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். பிரதமர் உத்தரவிட்டதாலேயே தனது பதவியை ராஜினாமா செய்ததாக விளக்கம் அளித்தார். இந்நிலையில் அமைச்சர் சாய் சரவணகுமார் ராஜினாமா செய்த நிலையில் அவரது ஆதரவாளர்கள் இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாஜகவில் பட்டியலின மக்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இன்னைக்கு பாண்டிச்சேரியில பிஜேபி வளர்த்ததுன்னா ஒரு சாய் சரவணன் இல்லைன்னா பிஜேபி இல்ல. அப்படியேப்பட்ட அமைச்சரை சிவில் சப்ளை மினிஸ்டர் இருந்தாரு, அந்த பதவி எடுத்தீங்க. மறுபடியும் இப்ப ஆதித்யவர் கொடுத்தீங்க, அது எடுக்கிறீங்க. இது இன்னும் என்ன காழ்ப்புணர்வு ஒன்றும் தெரியல. இப்ப நானா அவரை மட்டும் என் காழ்ப்புணர்வு பாக்குறீங்க? கட்சி வளர்த்தவர் அவரு என்ன ஜாதி பார்த்து எடுக்கிறீங்களா? முன்னதாக பாஜக நியமன எம்எல்ஏக்கள் மூவரும் தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர். புதுச்சேரி மாநில புதிய பாஜக தலைவர் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அடுத்தடுத்த ராஜினாமா புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் காலியாக உள்ள அமைச்சர் மற்றும் 3 நியமன எம்எல்ஏ பதவிகள் ஜூலை 1ஆம் தேதிக்குள் நிரப்பப்படும் என்று புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். இவர்கள் மூவரும் கட்சி பணியாற்றுவது விருப்பம் தெரிவித்ததால் தேசிய தலைமை அவருடைய பதவியை அவங்க விருப்பம் தெரிவிச்சு. என்ன அதிருப்தி? ராஜினாமா பண்ணால் அதில் எப்படி அதிருப்தி? ராஜினாமா பண்ண தெரியும், எதுக்காக ராஜினாமா பண்ணாலும் தேசிய தலைமை தான் முடியும். எல்லா அமைச்சரும் சிறந்த முறையில் தான் செயல்பட்டு இருந்தாங்க. தேர்தல் நெருங்குகின்ற காலத்தில் அவரும் கட்சி பணியாற்றுறது விருப்பம் தெரிவித்தார். அதனால் அவரும் ராஜினாமா பண்ணார். 2 நாட்களில் தெரியும். இல்லை 1ஆம் தேதிக்குள்ளே முழுவதுமாக நிரப்பப்படும்.